இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்து பார்த்தரலாம். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு 10 போல் புதினா, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்டாக வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ 2.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது, தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தோம், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா திக்காய் வரணும். இப்போ மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. இப்போ முட்டை பாருங்கள் நல்லா மசாலாவோட சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்து இருக்குன்னா நம்மளுக்கு சூப்பரான நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.